பேரன்பு மிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது சேனலில் புதிய தொகுப்பாக ஸ்ரீரங்க மகாத்மியம் திரு கிருஷ்ணபேமி அண்ணா அவர்களின் தெய்வீக அருளை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன். வணக்கம். முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. அழுவார்களுக்கு எவ்வளவு பண்ணிருப்பார், நமக்கே இவ்வளவு பண்றாரு. அழுவார்களுக்கு எவ்வளவு அனுகிரகம் பண்ணிருப்பார். கிஞ்சித் பக்தி பண்ணி பாருங்க. எவ்வளவு பேசுறாரு, எவ்வளவு சுலபமா இருக்காரு, எவ்வளவு அனுகிரகம் பண்றாருங்கிறது ஹிருதயம் பிரமாணம். நம்முடைய ஹிருதயம் பிரமாணம். நம்முடைய ஹிருதயத்துக்கு புரியறது பாவத்துலதானே பேசுறார். அந்த பாவம் நமக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் பிரேமாஞ்சன சுரித பக்தி விலோச்சனேன்னு என்று பிரம்ம சம்ஹிதையில சொல்லப்படுறோம். அத்தகைய பக்திங்கிற கண்ணால அவனை பார்த்தா பேசுவாருன்னு. முதல் யாரிடத்துல பேசினார்? பிரம்மாவனிடத்துல தோன்றினார். க்ஷீராப்தியில நம்பெருமாள் முதல் பிரம்மாவோட பேசுறார். அதுக்குதான் ஸ்ரீரங்கநாதனுடைய பகவத்கீதை, கிருஷ்ணாவதாரத்து பகவத்கீதை இருக்கு, ராமாவதாரத்து பகவத்கீதை இருக்கு. ராமாவதாரத்துல பரதனுக்கு உபதேசம் பண்றார் சித்திரக்கூட்டத்துல, அது ராம பகவத்கீதை தானே, ராமகீதை தானே. கிருஷ்ணாவதாரத்திலே மகாபாரதத்திலே அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றார் பிரசித்தமான பகவத்கீதை. உத்தவனுக்கு உபதேசம் பண்றார் ஸ்ரீபாகவதத்திலே, அதுவும் பகவத்கீதை தான். ரங்கநாதன் பிரம்மாவுக்கு உபதேசம் பண்றார், பல்வேறு விஷயங்களை சொல்றார். இன்னைக்கு பூரா உபதேசம் கீதை தான். இது சுருக்கமா கதை குறைச்சலா இருக்கும், இருந்தாலும் ட்ரையா இருக்காது, நல்லா இருக்கும் சொல்றது. அநாம ரூபகா சின்மாத்திரஹா சர்வத்ர சதுரானனா வியாபிய திஷ்டாமி தேநாகம் சத்திகி விஷ்ணுரிதி ஸ்மிருதா. பகவானுக்கு சில நாமங்கள், அந்த நாமங்கள் எல்லாம் அர்த்தம் உடையது. அவ்வளவு சொல்லிட்டு இருக்க முடியாது. சகஸ்ரநாமம்னு இருக்கு, அதுக்கு பாஷ்யம் பண்ணிருக்கா பெரியவாள்லாம். அதை பார்த்தா எல்லா நாமங்களுக்கும் அர்த்தம் தெரியும். ஆனா லோகத்தில் வைக்கிற நாமமும் அர்த்தம் உடையதா இருக்காது. ஏன்னா பரம தரித்திரமான ஒரு பொம்மநாட்டிக்கு மகாலட்சுமின்னு பேர் வச்சிருப்பார். பரம ஏழையா இருக்கிற ஒருத்தனுக்கு தனபால் அப்படின்னு பேர் வச்சிருப்பார். தனபாலன்னு பேர். ஏன்னா அது அன்வர்த்தமாகாது. பேர் வச்சிருக்காளே தவிர அது அன்வர்த்தமாகாது. ஆனா புண்டரீகாட்சம்னு பெருமாளுக்கு வச்சா புண்டரீகாட்சனாவே இருப்பார் இல்லையா? அவர் வைக்கிற பேர், அவருக்கு வைக்கிற பேர்லாம் அன்வர்த்தமானது. அதனால தனக்கு ஏற்பட்ட பெயர்களை சொல்றார். விஷ்ணுன்னு எனக்கு பெயர் ரங்கநாதன் சொல்றார். எதனால விஷ்ணுன்னு பெயர்னால் லோகம் பூரா வியாபிச்சிருக்கேன் இல்லையா? துணிலே இருப்பான், துரும்பிலே இருப்பான் பிரகலாதன் சொன்னானே. ததேவானுப்ராவிசதி என்று உலகம் பூராக அணுவுக்கு அணுவாக மகத்துக்கு மகத்தகா வியாபிச்சிருக்கிறதுனால எனக்கு விஷ்ணுன்னு பெயர், எனக்கு விஸ்வரூபன்னு பெயர். ஏன்னா லோகத்துல எல்லாருடைய தலையும் எல்லாருடைய கையும் அவாவாளுடைய இல்லையா? நம்மளா நினைச்சிருக்கோம் நம்முடையதுன்னு நினைச்சிருக்கோம். எல்லாம் பெருமாளுடையதானா? ஏனால் ஒரு வீட்டுல ரெண்டு பேர் இருக்கா. கொடுத்துன இருக்கிறவா ஒருத்தர் இருக்கா, சொந்தக்கார ஒருத்தர் இருக்கா. அந்த சொந்தக்காரர் என்ன பண்றாரு, ஒரு ரூம்ல கொடுத்தனமும் வச்சுப்போமேன்னு ஒருத்தர் வச்சுட்டு இருக்கா. சொந்தக்காரர் திண்ணையில உட்காந்துருக்கிறார், கொடுத்தனக்காரர் வாசல் இருந்தார். கொடுத்தனக்காரருடைய ஃப்ரெண்டு அங்கேன்னு வந்தார். சார் இது யாரான், இது எங்காங்கும் போது சொந்தக்காரர் பார்க்கிறார். வாஸ்தவம் அவரை கொடுத்தன வச்சிருக்கோம் இல்லையா, அதை தப்புன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதுபோல இந்த சரீரத்துல பரமாத்மாவும் அந்தரியாமியா இருக்கிறான், ஜீவாத்மாவும் அந்தரியாமியா இருக்கிறான். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேசே அர்ஜுன திஷ்டத்தின் ஈஸ்வரன் இருக்கிறான். ஈஸ்வரனுடைய சகாவாக ஜீவாத்மா இருக்கிறான். துவாசுபர்ணா சகிதௌ சகாயௌ சமானம் விரட்சம் பரிஷஸ்வஜாதே என்று உபனிஷத் சொல்றது. ஈஸ்வரன் பாட்டு மௌனமா இருக்கிறான். அவன் இதான் என் சொந்த வீடுன்னு அவன் நினைச்சுக்கல. இந்த குடியிருக்கிற ஜீவன் இருக்கிறானே கொஞ்ச நாள் போயிடுவான். அவன் என்ன பண்றான், இது நான் தான், என்னுடையதான், நான் தான், என்னுடையதான். இவன் குடியிருக்கிற வீட்டிலே சரீரத்திலே அகம்பாவையும் மமத்தையும் வச்சுக்கும் போது அதுக்கு சொந்தக்காரனான ஈஸ்வரன் சாட்சி பூதனா இருக்கிறான். அப்ப ரெண்டு பேருக்கும் சொந்தம். சொந்தக்காரனுக்கும் குடியிருக்கிறவனுக்கும் ஜகத்தில் உள்ள சரீரங்கள் எல்லாம் சொந்தம். பசுபட்சி பிரம்மாவிலேந்து ஆரம்பித்து கீட்ட பரியந்தம் சமஸ்த சரீரங்களும் அந்தரியாமியான சர்வீஸ்வரனுடைய இருக்கும் பொழுது யாராருக்கு ஒரு ரூம் வாடகை கொடுத்திருக்கிறானோ அவளுக்கு அந்த ரூம் மட்டிலும் சொந்தம். வீடு பூடாக எல்லா ரூமும் சேர்ந்து வீட்டுக்காரனுக்கு சொந்தம் இல்லையா? ஒவ்வொரு வீட்டுல ஒவ்வொருத்தர வாடகை வச்சிருக்கிறான். அதுபோல இது மாதிரி 1000 வீடு இருக்கு. இங்க நான் 1000 வீட்டுல ஒவ்வொரு ஜீவனை வாடகை வச்சிருக்கிறான். நான் 1000 வீட்டுக்கு சொந்தக்காரன் அவன் அப்படிங்கும் பொழுது 1000 தலையும் அவனுடையது, 1000 கையும் அவனுடையது. தோள்கள் 1000தாய், துணை மலர் கண்கள் 1000தாய். திருவாய்மொழி.
வேதம் சொல்றது சகஸ்ரசீருஷா புருஷா சகஸ்ராட்ச சகஸ்ரபாத். வீட்டுக்காரன் வாடகைக்காரன் ஆழ்வார சொல்லல, தமியனேன் பெரியவப்பனே அப்படிங்கிற அப்பாவும் பிள்ளையும் போல சம்பந்தம் சொல்ற. வீட்டுக்காரன் அப்புறம் சொந்தக்காரன் அப்படின்னு பேதம் காட்டாம தகப்பனாருடைய வீடு பிள்ளைக்கும் சொந்தம், பிள்ளைய கேட்டா எங்க வீடுன்னு சொல்லிக்கிறான், தகப்பனாருடைய வீடு தானே. அதுபோல அடியனேன் தனியனேன் பெரிய வப்பனே, ஆயிரக்கணக்கான செய்தது ஆயிரக்கணக்கான கால் உடையதா இருக்கிறதுனாலே என்ன விஸ்வரூபம்னு சொல்லுகிறார்கள். நரர்களுடைய நரம்னா ஜீவன், நரர்களுடைய சமூகம் நாரம். அந்த நாரங்களுக்கு அயனம் கதியா இருக்கிறவன் நாராயணன். அப்படி சர்வே ஜீவானரா புரோக்தாக நாரஸ்தேஷாம் கணஸ்ததா அயனம் கதிரித்யஸ்மி தஸ்மான் நாராயண ஸ்மிருதகா. சர்வ சரண்யன் அர்த்தம். மனுஸ்மிருதியில வேற அர்த்தங்கள் இருக்கிறார். ஆகோ நாராயணி புரோக்தான் ஜெகத் சிருஷ்டிக்கு காரணமாயிருந்த பிரளய ஜலம் நாரம்னு பெயர். அத அயனம் தனக்கு சயனமான இடமாக கொண்டிருப்பதனாலே நாராயணன் அப்படின்னு ஒரு அர்த்தம். பல அர்த்தங்கள் உண்டு நாராயண சப்தத்துக்கு. ஆனால் பெரியோர்கள்லாம் உச்சிதமாய் எடுத்துட்ட அர்த்தம் இது. சரண்யன் அப்படிங்கிறது முக்கிய கல்யாண குணம் என்பதுவாருக்கு. நாம் சரணாகதி பண்ணால் நமக்கு அபயம் கொடுக்கிறான், நாம் அண்டுகின்ற இடமாக இருக்கிறான். அதனால அவனை ஆசிரியத்துதான் நாம் இருக்க முடியும், நம்ம அழைத்து திருவடி கொடுக்கிறான் அப்படிங்கிற அர்த்தத்துல நாராயணன் அப்படின்னு அவனுடைய அழகான திருநாமம். எல்லா திருநாமத்திலையும் உயர்ந்த திருநாமம். மற்ற திருநாமங்கள்னா அவன் பிரபாவத்தை காட்டுறது, இதுதான் அவன் கருணையை காட்டு. நாராயணன்கிற நாமம் நமக்கெல்லாம் கதி அப்படிங்கிற அர்த்தத்தை தான் கொடுக்கிறது. அதனால இத்தகைய அர்த்தம். வாசுதேவன் அப்படின்னு பகவானுக்கு ஒரு பெயர். ஆச்சாதிதம் ஜெகத் சர்வம் மயா சிம்மூர்த்தினா ததா பசியந்தி மகம் ஞானினஸ்து வாசுதேவஸ்தத ஸ்மிருதகா. லோகம் பூரா வியாபிச்சிருக்கிறான், கவர் பண்ணிருக்கிறான். அப்போ லோகம் பூரா வியாபிச்சிருந்தா வியாபிச்சிருக்கிற வஸ்து தானே தெரியும், உள்ள இருக்கிற வஸ்து தெரியாது இல்லையா? முலாம் பூசி விட்டா, ஒரு தாமர தடியிலே வெள்ளி முலாம் பூசி விட்டா அப்படின்னு கேட்டா வெள்ளி தானே தெரியணும், தாமரம் தெரியக்கூடாது. ஆனா தாமரம் தெரியறது எல்லார் கண்ணிலையும். லோகத்துல அவா இவன் வேண்டியவன் இவன் வேண்டாதவன், அவன் சத்ரு எனக்கு மீத்ரான் அப்படிங்கிற பேதங்களும், லோகத்தில் இவ பசுபட்சிகள்ங்கிறதும் நல்லவாள் கெட்டவாங்கிறதும், இதெல்லாம் லோகத்தில் உள்ள பேதங்கள். ஒன்றே ஒன்று லோகம் பூரா வியாபிச்சிருக்கு, பிரம்மஸ்வரூபம். அந்த பிரம்மஸ்வரூபத்தை பார்க்கிறவனுக்கு இந்த பேதமோ துவேஷமோ உண்டாகாதுங்கிறதுனால வாசனாத் வாசுதேவஸ்தே வாசிதம் புவனத்ரயம் சர்வபூத நிவாசோசி வாசுதேவ நமஸ்துதே என்று வாசுதேவன்கிற பெயர் எல்லாவிடத்திலையும் நான் பக்திக்கிறதுனால எனக்கு வாசுதேவன் என்று பெயர். அல்லது வச ஆச்சாதனே அப்படிங்கிற தாதுப்படி எல்லாவற்றையும் மூடி மறைத்து நான் காட்சி தருகிறேன் அப்படிங்கிறதுனால எவன் என்னையே பார்க்கிறானோ, உலகத்தை மறக்கிறானோ, நம்மாழ்வார போல அவனுக்கு நான் தானே இருக்கேன். உலகத்தை நினைக்கிறவனுக்கு உலகம் இருக்கு, உலகத்தை மறந்து என்ன பார்க்கிறவனுக்கு நான் இருக்கேன். அதனால வாசுதேவன் என்று பெயர். இப்படி பல்வேறு திருநாமங்கள், வேதோக்தமான திருநாமங்கள் இவைகள்லாம். நாராயணன், வாசுதேவன், விஷ்ணு இதெல்லாம் வேதத்திலேயே இருக்கு. அத்தகைய திருநாமங்களை சொல்லி அப்பேற்பட்ட ஸ்வரூபம். சித்த முன்னாடி சொன்னேன், வைகுண்டேது பரம் ரூபம், வைகுண்டத்துல பரரூபத்துல இருக்கிறேன். க்ஷீராப்தம் வியூக ரூபேனே, வியூகங்கிற ரூபத்திலே க்ஷீராப்தியில இருக்கேன். கிருதி சர்வாத்ம ரூபேனே, எல்லாருடைய ஹிருதயத்திலேயும் அந்தர்யாமியாக இருக்கிறேன். அவதாரேஷு ரூபாணி வைபவானி, அவதாரங்கள்ல வைபவ ரூபத்துல இருக்கிறேன். ஆலயேஷு கிரகேஷ்வேவம் அர்ச்சாரூபதரஹ கலௌகு பவிஷ்யாமி ததா சர்வே மாம் திரக்ஷந்தி நராபி. ஆலயங்களையும் வீடுகள்லையும் அர்ச்சா விக்கிரகமாக நான் இருப்பேன். கலியில எல்லாரும் இப்படி பார்க்க போறான். ஆலயங்களையும் சொல்லாம கிரகங்களையும் சொல்லியிருக்காரு. நம்ம மாத்திர உள்ள சாமிலாம் கூட பெருமாளாமே பொம்மை இல்லையா? அதெல்லாம் நம்ம ஒரு சின்ன கிட்டா வச்சிருக்கோம்ல, அதெல்லாம் பொம்மை இல்லையா? கிருஷ்ணன் அப்படி முழிக்கிறான். நம்ம மாத்துல வெண்ணெய் கேட்கறான். நம்ம மாத்திர ஒரு சின்ன தொட்டில் வச்சு அதுல கிருஷ்ணனை வச்சிருந்தா இது பொம்மை, கோவில இருந்தா தான் சாமி, இல்ல கோகுலத்துல அவதாரம் பண்ணாதான் கிருஷ்ணன் அப்படின்னு நினைக்க கூடாது. கோகுலத்துல என்ன கிருஷ்ணன் அவதாரம் பண்ணினானோ அதே கிருஷ்ணன் தான் கோவில்ல இருக்கான், அதே கிருஷ்ணன் தான் நம்ம மாத்துல இருக்கான். அர்ச்சாயாம் பிரதிமா புத்தியும் சர்வதா பரிவர்ச்சையே. அர்ச்சாமூர்த்தியில பிரதிமைங்கிற புத்தி வரவே கூடாது. எது மாதிரி மனோபாவம் இருக்கோ அது மாதிரி அங்க பலிக்கிறது. இது பிரதிமதானே அப்படின்னு நினைச்சுட்டியானா அது உங்களோட பேசாது. அது குழந்தை கிருஷ்ணன் அப்படின்னு நினைச்சுட்டியானா அம்மா அப்படின்னு கூட்டணும் ஒரு நாளைக்கு. நம்முடைய ஒரு மனோபாவம் யாதிருஷி யாதிருஷி ஸ்ரத்தா சித்திர் பவதி தாதிருஷி. உன் பக்தி எவ்வளவோ அவ்வளவு. பகவான் ரொம்ப சுலபம் தான். பகவானை போல சுலபம் வேற எத்தனை இல்ல. நம்ம ஆசைப்படம் அவ்வளவுதான். அவர் மட்டும் அவர்கிட்ட எங்காத்திரே எனக்கே சுகம் அப்படின்னு நினைச்சுட்டோம்னா அவர் என்ன பண்றாரு, என் கர்ப்பத்துக்கு தான் எனக்கே சுகம் வந்துடும்.
நம்ம ஆசைப்படணும். நம்ம குழந்தை நம்ம மனைவி மக்களுக்கு எப்படிலாம் புதுசா வாங்கி கொடுக்கிறோமோ, ஒரு நல்ல நாட்கிழமை நல்ல விதவிதமா பண்ணி போடுறோமோ, ஐயோ குழந்தைன்னு நினைக்கிறோமோ, அதுபோல பெருமாள் இடத்துல ஒரு பிரேமபூர்வமான ஒரு பக்தி வரணும். அத்தகைய ஒரு பிரேமம் வரணும் அவனிடத்துல. இப்படி சொன்னதும் பிரம்மா கேட்கிறார், ஆலயங்கள்லே கிரகங்கள் எல்லாம் இருக்கேன்னு நீங்க சொல்றீங்களே, எந்தெந்த ஆலயத்திலே எப்படி இருக்கிறேன் என்று கேட்கிறார். ரங்கநாதன் சொல்றார், அகம் ரங்க விமானேஸ்மின் ரங்கநாதோ வசாமிச்ச. ரொம்ப சுலபமா இருக்கும், படிச்சேன்னா புரிய அழகா. மாம் பசியந்தி ஜனா சர்வே புஜங்க சயனம் பிரபு. ஸ்ரீரங்கத்துல நான் ரங்கநாதனா இருக்கேன். நாராயணஸ்வரூபேண புண்ணியே பதரிகாசிரமே. அர்த்தம் சொல்லணுங்கிறதுல நான் புரியுறது இல்லையா? நரேண சைதோ நித்யம் வசாமி ச ஹிமாச்சலே சாலகிராமஸ்வரூபேண சாலகிராமே வசாமியம். மாமர்ச்சந்தி மகாத்மானோ நானாரூபதரம் திஜாகா. புஷ்கரம்னு வடக்க ஒரு கஷேத்திரம் இருக்கு. புஷ்கரே ஜலரூபேன தீர்த்தநாராயணா அங்க இருக்கிறார். வசாமி புருஷோத்தம மாமர்ச்சந்தி ஜனா சர்வே தீர்த்தநாராயணம் சதா. நைமிஷே வனரூபேண வசாமி சதுரானனா. நைமிசாரண்யத்துல வனரூபமாவே இருக்கிறார். அஸ்வத்த சர்வவிருட்சானாம்னு சொல்றோம். அஸ்வத்த விருட்சமே பகவான் தானே. வனரூபமாக இருக்கிறேன். மாமாஷித்தி குருவந்தி தபஸ்தத்ர தபோதனः. அயோத்தியாயாம் ராഘவோகம் மதுராயாஞ்ச மாதவः. ராதா மாதவ ரூபேண வசாமி யமுனா தடே வேணி மாதவ ரூபேண பிரயாகே நிவசாமியகம். இப்ப அழகா பார்த்துன்னு சொல்றமே, அதுதான் பிரயாக. அங்க வேணி மாதவனா இருக்கிறேன். வேணின்னா கங்கா யமுனா சரஸ்வதிங்கிற 3 வேணி அங்க சேர்றது, திரிவேணின்னு அதனாலதான் சொல்றோம். பிந்து மாதவ ரூபேண வாராணஸ்யாம் வசாமியகம். காசியிலையும் சாட்சாத் நாராயணன் இருக்கிறார். சிவக்ஷேத்திரம் தான் நினைச்சுக்க வேண்டாம், விஷ்ணு கஷேத்திரம். அக்னி பிந்து அப்படின்னு ஒரு மகரிஷி தபசு பண்ணார். அவருக்கு மாதவன் பிரத்யட்சமாயிருக்கிறார். மணிகர்ணிகா கட்டத்திலே சக்கர தீர்த்தத்தினுடைய கரையில பகவான் இருக்கிறார். சேது மாதவ ரூபேண சேதூச்சாபி வசாமியகம். ராமேஸ்வரன் பிரசித்தமா சொல்றோம் இல்லையா, அல்லது திருப்புல்லாணி கர்ப்பசயனம் சொல்றோம். சேது மாதவ ரூபத்துல இருக்கிறார். கஜையில கதாதரன் அப்படிங்கிற ரூபத்துல இருக்கிறாராம். கயா ஸ்ரீ கதாதர ரூபேண கஜாஜாம் நிவசாமியகம். அவந்திங்கிற உஜ்ஜயினி மகாகாளின்னு நம்ம சொல்றோம். அங்கேயே பலராமனாவும் கிருஷ்ணனாவும் இருக்கிறாரா. அவந்தியாம் அங்கபாதாட்சே பசியேத ராமஜனார்தனம். கீதாச்சாரியம் குருக்ஷேத்ரே ஹரித்வாரே ஹரிம் ததா. துவாரகாயாம் துவாரகேசம் பசியேத் கல்யாண விக்கிரகம். பஞ்சத்வாரக, அதுல சங்கோத்தாரங்கிறது ஒண்ணும். சங்கோத்தாரே சங்கபாணி. பிரபாசே புருஷோத்தமன். இப்ப சோமநாதன் சொல்றோம் இல்லையா, இதுதான் பிரபாசம். அங்க புருஷோத்தமனா இருக்கிறார். நீலாச்சலே தாரு ரூபம். நீலாச்சலம் அப்படிங்கிறது ஒரு புருஷோத்தமம். இந்த தாரு ரூபனாக ஜெகநாதன்கிறார். புரு ஜெகநாதன் சொல்றோம். ஸ்ரீ கூர்மே கூர்ம விக்கிரகம் சிம்ஹாத்ரு சிம்ம ரூபஞ்சேக. சிம்ஹாச்சலம் அப்படின்னு ஒரு கஷேத்திரம் இருக்கு ஆந்திர பிரதேசத்துல. அங்க சிம்மமாக்க நரசிம்மனா இருக்கிறார். அகோ விலேஷி நிருசிம்ஹம் ஸ்ரீனிவாசோஸ்து வெங்கடே ஸ்ரீகாஞ்சியாம் வரதோஹந்தோ நிருசிம்மோ கடிகாச்சலே. சோளிங்கர்ங்கிற கஷேத்திரத்துல நரசிம்மனா இருக்கிறார். கைரவிண்யாந்து கிருஷ்ணோகம் திருவல்லிக்கேணி, அங்க பார்த்தசாரதியா இருக்கிறார். கிருஷ்ணபுரியாம் திரிவிக்ரமகா திருக்கோவலூர், அங்க திரிவிக்ரமனா இருக்கேன். கருடாத்ரவ் தேவநாதா. கருடாத்ரவ் திருவஹீந்திரபுரம், அங்க தேவநாதங்கிற பெயர்ல இருக்கேன். கோவிந்தா சித்திரகூட்டகே திருச்சித்திரகூட்டம். இப்ப சிதம்பரம் சொல்றோம் இல்லையா, அங்க கோவிந்தராஜனா இருக்கு. ஸ்ரீ முஷ்ணேது வராகோஸ்மி சௌரிகி கண்வபுரேததா. கண்ணபுரத்துல சௌரிராஜனா இருக்கு. நாராயணோ நாகபுரியாம் வசாமி சதுரானநாகா. திருநாங்கூர் அப்படிங்கிற ஊர்ல நாராயணனா இருக்கிறேன். கும்பகோணே சார்ங்கபாணிகி அதுல்யா துளசீவனே. துளசீவனா உப்புலிப்பன் கோவில், அங்க அதுல்யா ஒப்பில்லாத பெருமாளா இருக்கிறேன். வசாமி கிருஷ்ண ரூபேண கிருஷ்ணாரண்யேஷு பஞ்சசு. பஞ்ச கிருஷ்ணாரண்யங்கள்
மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகன் கரோகரா, வள்ளிமலாள் கரோகரா, கச்சியம்பதி சண்முகநாதன் கரோகரா. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.